மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் மாமா. என்னாச்சு கவியா? ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் மாமா, கூட இருக்க பசங்களாம் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. எதுக்காக உன்னை கிண்டல் பண்ணுறாங்க? அது அது வந்து மாமா, உன்னையும் என்னையும் வச்சு பேசி தான் மாமா கிண்டல் பண்ணுறாங்க. எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. நீ அதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காத. பத்தாதிக்கு நம்ம முறை பசங்கன்னு தெரியும்ல, அதனால ரொம்ப தான் கிண்டல் பண்ணுவாங்க. விட்டுறேன். என்ன மாமா பாட்டுக்கு விட்டுருன்னு சொல்கிறாங்க? இவங்களுக்கு என் மேலே விருப்பமே இல்லையா? ஒன்றும் இல்லை மாமா, போகலாம். என்னமோ நினைக்கிறேன்னு மட்டும் புரியுதா? நான் என்ன நினைக்கிறேன்னு புரியல. மாமா, எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கவா? என்ன காவியா இன்னைக்கு காலையிலேருந்து சந்தேகமாகவே கேட்குற? கேடு. இல்லை மாமா, நான் 8th to 9th போகிறேன், நீங்கள் +2 படிக்கிறீங்க. இதில் என்ன கேட்க வந்தேன்னா, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு என்ன உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னன்னு சொல்லு காவியா. இல்லை, அவங்க உங்களை என் கூட வச்சு கிண்டல் பண்ணுறாங்களா மாமா? ஏய், நீ இன்னும் சின்ன பொண்ணு, இப்போ தான் 9th போகிற. பேசாம இரு. ஏன் பெரிய பொண்ணு மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஒருவேளை நம்ம இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணாதங்காட்டி தான் மாமா பெரிய பொண்ணு ஆகலைன்னு சொல்கிறாரோ? அப்போது நம்ம பெரிய பொண்ணானாதான் இவருக்கும் என்ன பிடிக்குமோ என்னமோ தெரியலையே. என்ன காவியா? இல்லை மாமா, உங்களுக்கு என்னை பிடிக்குமா? இந்த அழகு பிள்ளைய யாருக்கு தான் பிடிக்காது? அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சிருப்பியே, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி போகலாமா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல்ல. ஐ, மாமாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் போல. இவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. காவியா, போகலாம் மாமா, போகலாம். ஏய், என்னடி பிங்கி, ரொம்ப சோகமாக இருக்கேன், ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், பிரச்சனை தான். அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது, போ. எனக்கு என்னடி புரியாது? சொல்லுடி, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் பெரிய பொண்ணானால் தான் தெரியும். நீ இன்னும் ஆகலைல்ல, அதனால் உனக்கு தெரியாது, போ. பெரிய பொண்ணானால் தான் தெரியுமா? அப்படின்னா நீ பெரிய பொண்ணுன்னா எதை நீ பண்ணுற? பூ புனித நீராட்டு விழான்னு ஒன்று பண்ணுவாங்கள்ல, அதை பற்றி தான் சொல்ல வரேன். எல்லாருமே சும்மா நான் அதை பற்றியே பேசி என்ன சின்ன பொண்ணுன்னா சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. ஐயா, உங்ககிட்ட என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது? உனக்கு இப்போ இதெல்லாம் சொல்லக்கூடாது, போடி. ஏண்டி, சொன்னால் தானே எனக்கும் தெரியும். எல்லாருமே கிளாஸில் பெரிய பொண்ணாயிட்டீங்க, நான் ஒருத்தி மட்டும்தான் நான் அப்படியே இருக்கேன். லேட் ஆகிற வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிக்கோ. இதில் படுற அவஸ்தையெல்லாம் தாங்க முடியாதுடி, தாங்கவே முடியாது. ஏண்டி எப்படி சொல்கிற? அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா? பின்ன இதெல்லாம் ரொம்ப பொண்ணுங்களுக்கு கஷ்டம்டி. எல்லாருமே ரொம்ப வேதனைப்படுவோம். பேசாமல் இந்த மாதிரி பெரிய பொண்ணே ஆகாமல் இருந்திருக்கலாம்னு தோணும்டி. என்னடி என்னென்னமோ சொல்கிற? எனக்கு பயமாக இருக்குடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீ என்கிட்ட என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோவேன், எனக்கு இருக்கிற கஷ்டம்லாம் உனக்கு ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொன்னேன். மிச்சப்படி இது எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காது. நீ நல்லா பெரிய பொண்ணானோடனே உனக்கு வீட்டில் பச்சை முட்டையில் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க, அதை நல்லா சாப்பிட்டுக்கோ, சரியா? அது போக வீட்டில் என்னென்ன செஞ்சு கொடுத்தாலும் வேண்டான்னு சொன்னாமல் அப்படியே சாப்பிடு. அப்போ இந்த மாதிரி வழியெல்லாம் அதிகமாக இருக்காதுடி. சரிடி. எல்லாம் ரொம்ப பயமுறுத்துறீங்க. எல்லாருமே இந்த மாதிரி பெரிய பொண்ணானா 10 நாள் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்னென்னமோ வித்தியாசமாக காலிலெல்லாம் அதை தடையும் போட்டு வரீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக எடுத்துகிட்டு வரீங்கடி. அப்புறம் பசங்க கூடலாம் பேச மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு மாதிரி பொண்ணுக்கிட்டேலாம் பழக மாட்டேங்கிறீங்க, தள்ளி உட்காந்துக்கிறீங்க. நீங்களாம் வரக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ரொம்ப அழகாயிடுறீங்கடி. ஏண்டி? ஐயோ கடவுளே, பேசாம இவளை முன்னாடி பெரிய பொண்ணாக்கிட்டு என்ன பின்னாடி பெரிய பொண்ணாக்கிருக்க கூடாதா? இவ பண்ற டார்ச்சர் தாங்க முடியல. சொல்லுடி, எனக்கு யார்கிட்டடி கேட்கறது? நீ தானே எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு. எம்மா தாயே, உனக்குன்னு ஒரு அவஸ்தை வரும்ல, அப்போ தெரியும். தயவு செய்து எங்களை மாதிரி நீ இருக்க வேணாண்டி. சொன்னா கேளு. இப்போ சார் வந்துடுவாரு, பாடத்தை கவனிப்போமா? நீ ஏன் சோகமா இருக்கேன் சொல்ல? ஐயோ ஆத்தா, இது ஒரு பெயின், சரியா? வலிக்கும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீ என்ன இதனால கேட்காத. ஐயோ வலிக்குமா? இதில் எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு எப்போ பெரிய பொண்ணாலும் அப்போ தான் சந்தோஷம்னு எங்கள் அம்மா வேற சொல்லிக்கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? வெற்றி மாமாவும் பெரிய பொண்ணானா தான் எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்கிறாரு. அப்பாவும் நீ பெரிய பொண்ணானோன்னு வெற்றிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்குவேன்னு சொல்கிறாரு. எனக்கே புரியலை. இவ்வளோ கஷ்டப்பட்டு பெரிய பொண்ணு ஆகணுமா? என்னடி உன் மைண்ட் வாய்ஸ் என்னென்னமோ யோசிக்குதுன்னு மட்டும் தெரியுது.
கவலைப்படாதடி, ரொம்பலாம் வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும். ம், சரி. வெற்றி மாமா, எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ பார்த்துக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. டேய் காவிய புருஷா என்ன பண்ற? டேய் அடி வாங்க போறீங்க பாருங்கடா. அவ என்னை விட இன்னும் 3 வருஷத்துக்கு சின்ன பொண்ணு. அவளை போய் என் கூட வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க. இன்னும் பெரிய பொண்ணு கூட அவள் ஆகலடா. தேவையில்லாமல் ஏன்டா அவன் மனசில் ஆசையை வளர்த்தி விட்டுறீங்க? யார் யாருக்கு என்ன நடக்கும் எப்போ நடக்கும்லாம் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் என் மாமா பொண்ணு. அவள் கூட சேஃப்டியாக நான் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறேன், அவ்வளோதான். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஓட்டிகிட்டு இருந்தீங்க. மேம் சார்கிட்டலாம் சொல்லி கொடுத்துருவேன் ஜாக்கிரதை. அப்படிங்கப்பா, ஆசை இல்லாமல் தான் அவள் கூட சுற்றிட்டு இருக்கீங்களோ? ஆமாண்டா, கூட வந்தால் உடனே ஆசைப்படுறாங்க அர்த்தமா? அவளை பார்த்தா எனக்கு சின்ன பொண்ணு மாதிரி தாண்டா தெரியுது. அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும்ல, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். எனக்கு என்னமோ இப்போ தோணலை. நான் படிக்கணும், நான் வெளியூர்லாம் போய் நல்லா சம்பாதிக்கணும்டா. அதுக்கப்புறம் எனக்கு எந்த பொண்ணு மேலே விருப்பம் வருதோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் என் எண்ணம். ஊருப்புறா உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு தான் பேசுகிறாங்க. நீ ஒருத்தன் தாண்டா வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருக்க. ஊர் எப்படி வேணால் பேசிட்டுண்டா, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. என் மனசுலேயும் அவன் மனசுலேயும் எந்த எண்ணமும் இல்லை, அது போதும் எனக்கு. உன் மனசில் என்ன வேணா சொல்லு, ஆனால் அவன் மனசில் எதுவும் இல்லைன்னு சொல்லாத. ம், சரி சரி. ஏண்டி என்ன கேட்டுட்டே இருந்த, நீ ஏண்டி ரொம்ப சோகமா இருக்க? எனக்கு என்னமோ ஒரு மாதிரி வயிறு வலிக்குதுடி. என்னடி சொல்ற? தெரியலடி, யாரோ வயிற்ற பிடிச்சி அமுத்துனா ஒரு மாதிரி வலிக்குள்ள, அது ரொம்ப வலிக்குதுடி. டேய் அங்கே போடுற யாரும் ஆளும் பேசிக்கிட்டு இருக்காளுங்க. டேய் அறிவில்லையாடா, அந்த பொண்ணுக்கும் காவிய வயசு தான் இருக்கும். போய் சும்மா ஏன் ஆளு ஆளுன்னு பேசிக்கிட்டு போடா லூஸ் பையில. உனக்கு வேணாட்டி போ, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்டா. ஏன்டா பிங்கி மேலேயே கண்ணு வச்சுட்டு சுத்திட்டு இருக்க? இது என்னடா வம்பா இருக்கு? உனக்கு பிடிக்கலன்னா நீ விட்டுரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிங்கிய. பண்ணி தொலை. என்னடி ஆச்சு? சரி, ரெஸ்ட் ரூம் போய் ஏதாவது செக் பண்ணி பார்த்தியா? பார்த்தேன்டி பிங்கி, ஏதோ ரெட் கலர்ல ஆயிருந்ததுடி. நான் என்னடி பண்றது? ஐயோ அடியே, இது மேம் கிட்ட சொல்லிட்டு போகணும்டி. எங்கடி? துரியோதா, நீ பெரிய பொண்ணு ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஏய் காவியா அழுகிறாடா. காதல் இல்லைன்னு சொல்றான், ஆனா இவ பண்றது எல்லாமே கவனிப்பான். ஆனா காதல் இல்லையா? எங்கிறப்போ வயிறு வலிக்குது பிங்கி. சரி அழுகாத, நான் கிளாஸ் மிஸ் கிட்ட சொல்லிட்டு வரேன். சரி, இது செவத்து பிடிச்சிட்டு நின்னுக்கோ. இந்த பக்கம் வாடா, நான் என்னன்னு போய் கேட்குறேன். நீ நடத்து, நீ நல்லா நடத்து. காவியா மாமா மாமா, நீங்க இங்க வந்தீங்க, இந்த நேரத்துல ஆம்பளைங்க யாரும் பார்க்க கூடாது, போங்க மாமா. ஏய் என்னாச்சு? ஏன் அழுதுட்டு நிக்கிற? மாமா அது ஒண்ணும் இல்ல மாமா, போங்க. என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. பிங்கி அவளுக்கு என்னாச்சு? அண்ணா அது வந்து, சொல்லாதடி. பிங்கி ஏன் அவ அழுதுட்டு நிக்கிறா? அண்ணா அண்ணா அவ பெரிய பொண்ணாயிட்டானா? அவ்வளோதானே, நான் கூட என்னமோன்னு பயந்துட்டேன். ஏய் காவியா இதுக்கெல்லாம் அழுகாதடி. போ அத்தைக்கு நான் போய் சொல்லிடுறவா? ஐயோ மாமா, நீங்க பேசாம போங்க மாமா, நானே அழுதுட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கடி அழுகிற? எல்லாத்துக்கும் நடக்கிறது நான் போ. அண்ணா நான் கூப்பிட்டு போறேண்ணா. பார்த்து பத்திரமா போமா. சரிண்ணா. ஓடி, நீ கொடுத்து வச்சு வந்தாடி. முதல்ல பெரிய பொண்ணானே உன் மாமனையே பார்த்துட்டே. உனக்காக வாழ உசுரோட வாசம் பிடிக்கிறேன்.